கோலிவுட்ல இப்ப ரொம்ப பிஸியா இருக்க ஆக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் தான். அவருடைய தனித்தன்மையான நடிப்பால அவருக்கு பட வாய்ப்புகள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. பிஸா படத்துல எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸான கேரக்டர்ல நம்ம விஜய் சேதுபதியை பார்த்தோமோ, அதுக்கு எதிர் கான்ட்ராஸ்டா ரொம்ப ஜோவியலா அவரை வந்து இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துல நம்ம பார்த்திருக்கோம். அவருடைய தனித்தன்மையான நடிப்பால அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் குவிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. ரஞ்சித் ஜெயக்கொடி இயக்கத்துல புரியாத புதிர் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்ப நடந்துட்டு இருக்கு. வெற்றிமாறன் இயக்கத்துல வடசென்னை படத்துல தனுஷ் கூடவும் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. கேவி ஆனந்தோட இயக்கத்துல கவன், தியாகராஜன் குமரராஜனோட இயக்கத்துல அநீதி கதைகள் மற்றும் புஷ்கர் காயத்ரியோட விக்ரம் வேதா படத்திலையும் விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலையும் விஜய் சேதுபதிக்கு எங்கேயோ கொஞ்சம் டைம் இருந்திருக்கு போல இருக்கு. அதனாலதான் வந்து அவர் புது மூவியை சைன் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, பன்னீர்செல்வம் அவர்களுடைய இயக்கத்துல விஜய் சேதுபதி புதுசா ஒரு மூவி நடிக்க போறாரு. அந்த மூவியோட பூஜையை வந்து டிசம்பர் 16 அன்னைக்கு போட்டிருக்காங்க. இந்த மூவில வந்து சூதுகவும் படத்துல நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே நடிக்க போறாங்கன்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த மூவியை டைரக்ட் பண்றது பன்னீர்செல்வம். இவர் ஆல்ரெடி வந்து ரேணிகுண்டா அப்படின்ற திரைப்படத்தை இயக்கி இருக்காரு. ஸ்ரீ சாய் கிரியேஷன்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த மூவிக்கு மியூசிக் டி இமான் அவர்கள் அண்ட் இந்த மூவியோட கேமராமேன் ராம்கி அவர்கள். ஆக்ஷன் என்டர்டைனரா இருக்க போது அப்படின்னு சொல்லி டைரக்டர் அவர்கள் சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதி இன்னும் நீங்கள் நிறைய படம் நடிக்கணும், அந்த மூவிஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். மேலும் சினிமா செய்திகளுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபில்மி பீட்.